ஐக்யூ மேக்ஸ் ஹப் மூலம் ஹிந்தி பயில வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மோகனின் அன்பான வணக்கங்கள். இதுவரைக்கும் நாம் படித்தது எல்லாமே ஒரு 4-5 கிளாஸில் நமக்கு என்ன ஓடிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கட்டளை வாக்கியங்கள், அப்பப்போ ஒரு வாழ்த்து, அப்பப்போ ஒரு வியப்பு சொல், அப்பப்போ ஒரு பயப்படாத வருந்தாதன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறுதலான விஷயங்கள், இதை பற்றியெல்லாம் நம்ம படித்தோம் இல்லைங்களா. அது ஒரு வகை மெத்தட் ஆஃப் லேர்னிங். அது இப்போ இங்கே நாம் என்ன செய்ய போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃபில் உள்ளதையே அப்படியே என்ன செய்வாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். அதை நாம் தொகுத்து எழுதணும். அதுக்கு ஒரு 5 மார்க்கு 10 மார்க்குன்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செஞ்சுருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இப்போ இதைத்தான் நாமளும் இங்கே செய்ய போகிறோம். இங்கே என்னதுனாக்கா, ஒரு சின்ன கதை மாதிரி சொல்லுவேன். அந்த கதையிலேருந்து ஒரு 4-5 கேள்விகள், ரொம்ப கேள்விகள் வேணாம், ஒரு 5-6 கேள்விகள், அவ்வளோதான். அந்த 5-6 கேள்விகளுக்கும் பதில் உங்களுக்கு அங்கேயே இருக்கும். அந்த ஆன்சரும் பதிலும் நானே இங்கே சொல்லிடுவேன் உங்களுக்கு. நீங்கள் என்ன செய்வீங்க, பிடிஎஃப் ஃபைலில் அந்த கதை ஹிந்திலையும் தமிழ்லையும் போட்டிருப்போம். அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அந்த உச்சரிப்பு பண்ணி இதையும் நீங்கள் சேர்ந்து படித்து பார்த்துக்க வேண்டியது. இப்போது ராம், ரஹீம், ஸ்டீஃபன் 3 பேரும் நண்பர்கள். மூவரும் ஒரே பள்ளியில் படித்தனர். மூவரும் விளையாட்டு வீரர்கள். ராம் பேஸ்கெட் பால் பிளேயர், ரஹீம் ஃபுட்பால் பிளேயர், ஸ்டீஃபன் கிரிக்கெட் வீரர். விளையாட்டு மட்டுமல்ல, படிப்பிலும் மூவரும் கெட்டிக்காரர்கள். நன்றாக படித்தனர். +2 தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றனர். மேற்படிப்பு படிக்கவில்லை. அரசு வேலைக்காக காத்திருக்கவில்லை. மூவரும் விவசாயம், ஆடு மாடு வளர்த்தல், கல்வி போதித்தல் என்னும் 3 விதமான தொழில்களை சேவை மனப்பான்மையோடு செய்து வந்தனர். புது புது டெக்னிக்கை பயன்படுத்தினார்கள். அவர்களின் பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் உதவியுடன் அவர்கள் அவ்வூரை ஒரு செழிப்பு மிக்க ஒரு உதாரண கிராமமாக மாற்றினார்கள். இப்போ தமிழில் கதையை சொல்லிட்டேன் இல்லைங்களா. இந்த கதை இப்போ நான் ஹிந்தியில் சொல்ல போகிறேன். இப்போ ஹிந்தியில் சொல்லும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, மெல்ல நல்ல வாய்ஸை கவனித்து கேளுங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரியே சரியான ஒரு மிதமான ஒரு வேகத்தோடு போகிறேன். राम, रहीम, स्टीफन तीनों मित्र हैं. तीनों एक ही स्कूल में पढ़ा. तीनों खिलाड़ी हैं. राम बास्केटबॉल खिलाड़ी है, रहीम फुटबॉल खिलाड़ी, स्टीफन क्रिकेट खिलाड़ी हैं. खेल में मात्र नहीं, पढ़ाई में भी वे बुद्धिशाली हैं. खूब पढ़ा, +2 परीक्षा में अच्छा अंक पाया. उच्च शिक्षा नहीं की, सरकारी नौकरी की खोज भी नहीं की. खेती, गाय पालन, पढ़ाने आदि 3 धंधों को सेवा भाव से करते आ रहे थे. नई नई तकनीकों को इस्तेमाल किया. अपने माँ बाप, रिश्तों और मित्रों की सहायता से उन्होंने अपने गांव को एक समृद्धि और आदर्शपूर्व ग्राम बनाया. இப்போ தமிழ்லையும் சொன்னேன், அது ஹிந்திலையும் சொல்லிட்டேன். இப்போ கேள்விகள் இதிலிருந்து கேட்கப்படும். அந்த கேள்விகள் தமிழ்லையும் இருக்கும், ஹிந்திலையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும். அதுக்கு ஆன்சரும் அதே மாதிரி ஹிந்திலையும் தமிழ்லையும் இருக்கும். பார்ப்போம். இப்போ இந்த சொன்ன கதையிலிருந்து சில கேள்விகள், அதற்கான பதிலும் இங்கே நான் கொடுக்க போகிறேன். அது கேள்வியும் பதிலும் தமிழிலும் ஹிந்தியிலும் இருக்கும். அது நீங்கள் திரையில் பார்த்துக்கிட்டே வாங்க. நான் சொல்ல சொல்ல நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க. இப்போ முதல் கேள்வி, யார் யார் நண்பர்கள்? कौन कौन मित्र हैं? कौन कौन मित्र हैं? யார் யார் நண்பர்கள்? ராம், ரஹீம், ஸ்டீஃபன் நண்பர்கள். ராம், ரஹீம், ஸ்டீஃபன் மித்ர हैं. ராம், ரஹீம்,
ஸ்டீஃபன் மித்ர ஹே. சரி, ஒரு கேள்விக்கு ஒரு பதில் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது கேள்வி, அதற்கான பதில். அவர்கள் எங்கே படித்தனர்? உன்ஹோனே கஹா படா. உன்ஹோனே கஹா படா. அவர்கள் ஒரே பள்ளியில் படித்தனர். उन्होंने एक ही स्कूल में पढ़ा. उन्होंने एक ही स्कूल में पढ़ा. இப்போ மூவரும் யார்? மூவரும் என்ன மாதிரி இருந்தாங்கங்கிறதுக்காக மூவரும் யாருன்னு கேட்குறேன். தீனோ கவுன் ஹே. தீனோ கவுன் ஹே. மூவரும் யாரு? விளையாட்டு வீரர்கள். அப்போ மூவரும் விளையாட்டு வீரர்கள். தீனோ खिलाड़ी हैं. तीनों खिलाड़ी हैं. அடுத்தது, அவர்கள் எப்படி படித்தனர்? उन्होंने कैसे पढ़ा. उन्होंने कैसे पढ़ा. அவர்கள் நன்றாக படித்தனர். उन्होंने खूब पढ़ा. उन्होंने खूब पढ़ा. அடுத்து, +2வில் என்ன மதிப்பெண் பெற்றனர்? +2 में कौन सा अंक पाया? +2 में कौन सा अंक पाया? இப்போ இதுக்கு பதில் அவங்க வாங்கின மார்க் அங்கே சொல்லலை. அதனால் நம்ம என்ன சொல்லிடுவோம்னா நல்ல மதிப்பெண் பெற்றனர்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா? நல்ல மதிப்பெண் பெற்றனர். அச்சா அங்க் பாயா. அச்சா அங்க் பாயா. சரி, இப்போ பாருங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் அந்த கதையிலே இருந்துச்சா? இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த கதை நல்ல ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்களே ஆன்சர் சொல்லிக்கிட்டே வந்துடுவீங்க. தமிழில் சொல்லிடுவீங்க, ஹிந்தியில் இங்கே நீங்கள் பார்த்து சொல்லிடலாம். இப்போ இவ்வளோ தான் கேள்வி கேட்க முடியுமா? இன்னும் சில கேள்விகள் கேட்போமே, பார்ப்போம். இப்போ பாருங்க, அவங்க மேல் படிப்பு படித்தாங்களா இல்லை அரசு வேலை தேடினாங்களா? இல்லை. இப்போ இதை நம்ம கேட்போம். அவர்கள் மேல் படிப்பு படித்தார்களா அல்லது அரசு வேலை தேடினார்களா? उन्होंने उच्च शिक्षा पाई या सरकारी नौकरी खोजी. उन्होंने उच्च शिक्षा पाई या सरकारी नौकरी खोजी. அவர்கள் மேல் படிப்பும் படிக்கவில்லை, அரசு வேலையும் தேடவில்லை. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் மாதிரி ஏற்கனவே நான் உங்களுக்கு நடத்திருக்கேன். இப்போ பாருங்க, उन्होंने न उच्च शिक्षा पाई न सरकारी नौकरी खोजी. उन्होंने न उच्च शिक्षा पाई न सरकारी नौकरी खोजी. சரி, அப்போ அவர்கள் என்ன தொழில் புரிந்தனர்? அப்போ அவங்க என்ன வேலையை பார்த்தாங்க? उन्होंने कौन सा धंधा किया. उन्होंने कौन सा धंधा किया. இப்போ அவர்கள் என்ன தொழில் புரிந்தனர்ங்கிற கேள்விக்கு பதில், அவங்க விவசாயம் பண்ணாங்க, பசு வளர்த்தாங்க, அப்புறம் ஏதாவது குழந்தைகளுக்கு கற்பிக்கும் தொழில், 3 செஞ்சாங்க இல்லைங்களா? அதுக்கு என்ன செய்யலாம்? கிருஷி, गायपालन, पढ़ाई आदि धंधा किया. कृषि, गायपालन, पढ़ाई आदि धंधा किया. விவசாயம், பசு வளர்ப்பு, படிப்பு ஆகிய தொழில்கள் செய்தனர். இப்போ அவங்களுக்கு யார் யார் உதவுனாங்க? யார் யார் உதவினர்? கின் கின்ஹோனே மதத் கி. கின் கின்ஹோனே மதத் கி. அவங்களுக்கு யார் யார் உதவுனாங்க? அவங்க அப்பா அம்மா உதவுனாங்க, உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் உதவுனாங்கல்ல, அதை சொல்லுவோம். அவர்களின் தாய் தந்தை, உறவினர் மற்றும் நண்பர்கள் உதவினர். उनके माँ बाप, रिश्ते और मित्रों ने मदद की. उनके माँ बाप, रिश्ते और मित्रों ने मदद की. சரி, அப்போ அவங்க எப்படிப்பட்ட கிராமத்தை உருவாக்கினார்கள்? उन्होंने किस प्रकार का गांव बनाया. उन्होंने किस प्रकार का गांव बनाया. அவங்க ஒரு செழிப்பான, ஒரு முன்னுதாரணமான, ஒரு மாடல் வில்லேஜ் அவங்க உருவாக்குனாங்க. செழிப்பான முன்னுதாரணமான கிராமத்தை உருவாக்கினார்கள். சம்ருத்தி और आदर्शमय गांव बनाया. समृद्धि
और आदर्शमय गांव बनाया. இப்போ இந்த கேட்ட கேள்விகள்லாம் சில வார்த்தைகள் உங்களுக்கு புது புது வார்த்தைகளும் இருந்து வந்திருக்கும். புரியுது, கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது என்னதுன்னா ஒரு மெத்தடை காமிக்கிறோம். கதைங்கிறனால உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அந்த வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணுங்க. அடுத்த வகுப்பில் இன்னும் ஒரு கதையை படிச்சுட்டு நாம் நிறைய ஹிந்தியில் புது புது வார்த்தைகள் கற்றுக்குவோம். நம்ம சேனலை பார்க்குற எல்லா வியூவர்ஸும் அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. நன்றி.